அத்தை, இன்னைக்கு நைட்டு என்னத்த டின்னரு? வாம்மா, சூப்பரான ஆப்பம் தான் போட்டுருக்கேன். பாரு, பூ டிசைனில் ஆப்பம் ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குது பாரு. சரி, இது ஆப்பம் மாவு இருந்தது. சரி, நம்ம எல்லா கிரேவியும் செஞ்சாச்சு ஆப்பத்துக்கு. டக்குன்னு யோசனை வந்தது. சரி, மாமா கிட்ட சொன்னேன், ஆட்டுத்தலை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம தலைக்கறி வச்சு நல்லா கிரேவி மாதிரி வச்சிடலான்னு. அதனால் மாமா ஆட்டுத்தலை எடுத்துகிட்டு வந்தார். நல்லா செமி கிரேவி மாதிரி செஞ்சேன். சூப்பராக இருக்கும்மா அந்த செமி கிரேவியும் இந்த ஆப்பத்துக்கும். இதுவும் இருந்தது, நம்ம நேற்று வச்சோம்லம்மா பிளாக் சென்னா, அந்த சென்னாவும் இருந்தது. சரி, அதுவும் ஒரு பக்கம் ஒரு பவுலில் ஊற்றி வச்சாச்சு. சரி, எது வேணுமோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்லான்னு. அதனால நம்ம வீட்டை இன்றைக்கி சூப்பரான ஆட்டுத்தலை கிரேவியும் செமி கிரேவிம்மா சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வச்சு ஆப்பத்துக்கு சாப்பிட்டோம்னா. அது பிளாக் சென்னாவும் இருந்தது. இதையும் வச்சு மேட்ச் பண்ணியாச்சு நைட் டின்னருக்கு. சூப்பரான டிஃபன் ரெடி நம்ம வீட்டில். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆப்பம் போட்டிங்கன்னா இந்த போல் தலைக்கறி செமி கிரேவி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செமி கிரேவி இதை போல் செஞ்சு நம்ம ஆப்பத்துக்கு வச்சோம்னா வேறு லெவலாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்